ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த வருஷத்து கோலு இந்த வருஷத்து கோலுவில் அடியவங்களோட தீம் என்னென்னா பிரிவாற்றாமை என்பது. இந்த பிரிவாற்றாமை அப்படின்னா அதை எப்படி விவரிக்கிறது? இந்த ஜீவாத்மாவுக்கு இயல்பான ஸ்வரூபம் என்னென்னா எம்பெருமானோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது, அதை ஆசைப்படுறது. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுனால, இந்த தேகத்தினால நம்ம ஆத்மா மூடி இருக்கிறதுனால நம்மளோட ஞானம் மழுங்கி போய்டுறது. அந்த மாதிரி ஞானம் மழுங்கி போய்டுறதுனால நம்ம இந்த ஆசையெல்லாம் அவ்வளவா இல்லாமல் இருக்கும். ஆனால் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் அவர்களோட நிலைமை எப்படி இருந்ததுன்னா, அவள் எப்போதும் எம்பெருமானோடைய கூடியிருக்கணும் அப்படின்னே ஆசைப்பட்டாள். அதனால் கொஞ்சம் எதாவது பிரிவு அப்படின்னு வந்திருந்ததுன்னா அது அவளால் தாங்க முடியாது. எப்படி ஆழ்வார்கள் இந்த பிரிவாற்றாமையை பற்றி பாடியிருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீம். இதில் முதல் ஆழ்வார்களை எடுத்துட்டோன்னா அதில் அவள் எம்பெருமானே காட்சி கொடுத்ததுனாலையோ என்னவோ அவளுக்கு அவ்வளவா நம்ம அவளுடைய பாசுரங்களில் பிரிவாற்றாமை பார்க்கறதில்லை. ஆனால் பேயாழ்வாரோட 3ஆம் திருவந்தாதி ஒரே ஒரு பாசுரத்தில் மட்டும் அவர் பெண் பாவத்தில் பாடியிருக்காருங்கிற மாதிரி சொல்லலாம். அதுவும் ரொம்ப டைரெக்டாக சொல்ல முடியாது அவர் பெண் பாவத்தில் பாடியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம பூர்வர்கள் அப்படியும் ஒரு நிர்வாகம் பண்ணியிருக்கா. அது என்னென்னா, வெற்பென்று வேங்கடம் பாடும் வியந்துழாய் கற்பென்று சூடும் கருங்குழல் மேல் மற்பொன்று நீண்ட தோல் மால் கிடந்த நீழ்கடல் நீராடுவான் பூண்ட நாளெல்லாம் புகும் அப்படிங்கிறது பேயாழ்வார் பாசுரம். இதில் என்னென்னா, அவர் அப்படின்னு சொன்ன மாதிரி டைரெக்டாக சொல்லலை தன்னோட பெண்ணை பற்றி தான் அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அப்படியே ஒரு நிர்வாகம் கொடுத்துருக்கா. அதில் என்னென்னா, என்னுடைய பெண்ணானவள் அவள் எப்பொழுதும் திருமலையே பாடுவா, அவள் எப்பொழுதும் வெற்பென்று வேங்கடம் பாடும் வியந்துழாய் கற்பென்று சூடும் கருங்குழல் மேல், திருத்துழாயை தன்னுடைய தலைகளில் சூட்டிக்கணும், தன்னோட தலையில் சூட்டிக்கணும்னு ஆசைப்படுவா அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் எடுத்துட்டா பெரும்பாலும் அவருடைய பாசுரத்துலேயும் நம்ம பிரிவாற்றாமை பார்க்கறதில்ல. ஆனால் ஏக்கம் அப்படிங்கிறத ஒரு வாரம் அனுபவிக்கலாம். எப்படின்னா, முதல்ல திருச்சந்த விருத்தம். திருச்சந்த விருத்தத்தில் திருக்குடந்தை எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்கிறார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞாலமேனமாய் இடந்த மெய் குலுங்கவோ விலங்கு மால்வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிகேசனே அப்படின்னு திருமழிசை பிரான் ஆறாமத பெருமாளை சேவிக்கிறதுக்காக போகிறார். அங்கே ஆறாமத பெருமாள் தன்னுடைய அர்ச்சாரூபத்தில் இருக்கார். அதனால் இவர்கிட்ட ஒன்றும் பேசலை. அவரை பார்த்து அவரை கட்டி அணைக்கணும் அப்படிங்கிற ஆசையில் போகிற இவர், என்னடா அது எம்பெருமான் நம்ம வந்திருக்கோம், நம்மகிட்ட முகம் கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறார், எம்பெருமானே நீ எதற்காக சயனிச்சுருக்க, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞால மேனமாய். இப்போது அந்த வராக அவதாரம் எடுத்த போது அப்போ பூமி பிராட்டி நடுங்கின்னு இருந்தாலே, அந்த பூமி பிராட்டி நடுங்கின்னு இருந்த அந்த பூமி பிராட்டியை இடந்த மெய் குலுங்கவோ, நீ இடந்து எடுத்து வந்தாயே, அதனால உனக்கு ஆயாசமா, அதனால தான் படுத்துன்னு இருக்கியா, அதனால தான் என்னோட பேசலையா என்று கேட்கிறார். உடனே எம்பெருமான் என்ன பண்ணுறான், அவன் தன்னுடைய அடியார்களுக்கே பரதந்திரப்பட்டவன் அப்படிங்கிறதுனால எழுந்துக்க முயற்சி பண்ணுறான். அந்த மாதிரி எழுந்துக்க முயற்சி பண்ண உடனே இவருக்கு, அடடா எம்பெருமானோட அர்ச்சா சமாதியை நம்ம குலைப்போமோ, அதனால இவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ என்று வாழி அப்படின்னு அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணுறார். எழுந்திருந்து பேசுன்னு சொன்னவர் வாழி கேசனே என்கிறார். இந்த பாசுரத்தில் எம்பெருமான் தன்கிட்ட இன்னும் பேசலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், அதை கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு பாசுரம். அது என்னன்னாக்க, அழைப்பன் திருவேங்கடத்தானைக்கான இழைப்பன் திருக்கூடல் கூட மழை பேரருவி மணிவரின்றி வந்தெழிய ஆனை விருவி அறவொடுங்கும் வெற்பு அப்படின்னு திருவேங்கடத்துக்கான பாசுரம். இந்த பாசுரத்தில் திருமழிசை ஆழ்வார் என்ன சொல்கிறார், நான் கூடல் இழைப்பேன் அப்படிங்கிறார். கூடல் இழைக்கிறதுனா என்னென்னா, ஆண்டாளும் பாடியிருக்கா கூடிடு கூடலே என்று. கூடல் இழைக்கிறதுனா என்னன்னாக்கா, அந்த காலத்தில் அவள் மனசில் ஒரு காரியம் நினச்சிட்டு இருந்தா, அந்த காரியம் சித்திக்கணும் அப்படின்னாக்க அதுக்காக சோழியை போட்டு பார்ப்பா. அந்த சோழியெல்லாம் கூடி வந்ததுனாக்க அப்போ அந்த காரியம் நிறைவேறும், அது ரெட்டப்படையில் வந்ததுனாக்க நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரியான
ஒரு ஒரு விஷயம் வச்சுருந்தா. இவர் என்ன சொல்கிறார், நானும் கூடல் இழைப்பேன். எதுக்கு கூடல் இழைப்பேன்னா, திருவேங்கடத்தை காணணும், அழைப்பன் திருவேங்கடத்தானை காண இழைப்பன் திருக்கூடல் கூட அப்படிங்கிறார். இதுலேருந்து என்ன தெரிகிறது, இவருக்கும் அந்த பாரிப்பு, எப்போ எம்பெருமானோட சேரப்போகிறோம், எப்போ அவனை காண போகிறோம் அப்படிங்கிற பாரிப்பு இருந்தது. அதை இவர் இப்படி தன்னுடைய பிரிவாற்றாமையை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்ததாக நம்மாழ்வாருக்கு எடுத்துட்டாக்க, அவருக்கு கண்ணன் மேலே அவ்வளோ பக்தி. அவர் பல பாசுரங்களும் கண்ணன் எம்பெருமானை நோக்கி பாடியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் அவர் பிரிஞ்ச போது நாய்க்காபாவம் வந்துடுறது, அதுக்கு மேலே தூது விடுறார், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே உச்சகட்டமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, அவர் எம்பெருமானோட கூடி கண்ணனோட கூடி இருக்கிறச்சே அவருக்கு இப்போ ஒரு பயம் வந்துடுறது. வேமர தோழினை என்ற திருவாய்மொழி, அதில் எம்பெருமான் நீ பசுமைக்க போகேல் அப்படிங்கிறார். அங்கே பசுமைக்க போகேல் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாருனாக்கா, கண்ணா நீ இது மாதிரிலாம் போயிட்டேன்னா அப்புறம் உனக்கு பல ஆபத்துக்கள்லாம் வரும், அதெல்லாம் போகாத அப்படிங்கிறார். கண்ணன் என்ன பண்ணுறான், அது என்ன பண்ணுறது, நான் போய்த்தானே ஆகணும், என்னோடய ஜாத்திய அனுஷ்டானம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்காக நான் போய்த்தானே ஆகணும். அதுக்கும் மேலே எனக்கு வேண்டிய வாழலாமோ அங்கே இருக்காளே அப்படிங்கிறார். உடனே அதுக்கு நம்மாழ்வார் பாடுறார், நீ போனேன்னாக்கா என்னால் அது தாங்க முடியாது. கசிகையும் வேட்கையும் உள்கலந்து கலவியும் நலியும் என் கை கழியேல் அப்படிங்கிறார். என்னோட கையை விட்டு போகாத, உனக்கு யார் வேணுமோ நீ உகக்கும் நல்லவரோட மொழி தந்து அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருனாக்கா, உனக்கு யாரோட இருக்கணுமோ அவளோடு சேர்ந்து நீ இங்கேயே இரு, என் கண்வட்டத்திலேயே இரு. நான் நீ இன்னொருத்தரோடு இருக்கியேன்னு பொறாமலாம் பட மாட்டேன். உன்னோட பிரிவை என்னால் தாங்க முடியாது. ஆனால் உனக்கும் அவளுக்குமா சேர்த்து நானே கைங்கரியம் பண்ணுறேன், என்னோட கண்வட்டத்திலேயே இரு அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இது அவருடைய உச்சகட்டமான பிரிவாற்றாமைன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நம்மாழ்வாருக்கு அடுத்தது குலசேகர பெருமாள். குலசேகர பெருமாள் எடுத்துட்டாக்க, அவர் தன்னை தேவகியாக நினச்சிக்கிறார். தன்னை தேவகியாக நினச்சிண்டு தேவகி புலம்பல், அதாவது எம்பெருமான் கண்ணனே நீ பிறந்த உடனே நீ அங்கே போயிட்ட, யசோதையோட கிரகத்தில் தான் வளர்ந்த. அந்த மாதிரி வளர்ந்த சமயத்தில் என்ன பண்ணேன்னாக்கா, நீ எவ்வளவோ அனுபவங்களை யசோதைக்கு கொடுத்த, அந்த அனுபவம் எதுவுமே எனக்கு கிடைக்க பெறவில்லையே. அது முகுழிலஞ்சிறு தாமரை கையும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும், நீ அழுவியே, அழுதுட்டு பாப்பியே, அஞ்சி நோக்கிற மாதிரி ஒரு பார்வை வச்சிருப்பியே, அது எனக்கு கிடைக்கல. வாரிவாய் கொண்ட அடிசலின் மிச்சல் உன்ன பெட்டிலேன் ஓ கொடுவினையேன் அப்படிங்கிறார். அதாவது நீ வாயில் போட்டுண்டியே அந்த அரிசி சாதம், அதோட மிச்சம், அந்த குழந்தை மிச்சம் வைக்கச்சுன்னா அந்த மிச்சத்தை வச்சுருக்கிறது அம்மா வாயில் போட்டுப்பா இல்லையா, அதில் கிடைக்கிற இன்பம் அதெல்லாம் எனக்கு கிடைக்காம போச்சே. நந்தன் பெற்றனன் நங்கள் கோன் நல்வினை இல்லா நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிலனே. இந்த மாதிரி உன்னை அனுபவிக்கிற அதெல்லாம் என்னுடைய பர்த்தாவான வசுதேவனுக்கு கிடைக்கலையே என்று புலம்பரார் பாரிக்கிறார். அதுக்கு அடுத்தது 9ஆம் திருமொழியிலே தசரதன் அவரர். தசரதன் புலம்பிய புலம்பல், வந்தாளி நினை வணங்கி வடநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்னாயை அரியணை மேலிருந்தாயை நெடுங்கானம் படரப்போகுவென்னால் எம்மிராமாவோ உனைப்பயந்த கைகேசி தன் சொற்கேட்டு நன்னாக நானிலத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே அப்படின்னு. இதில் எப்படி இருந்த, இங்கே நீ இருந்த மெல்லனை மேல் முன்துயின்றாய், இன்றே நீ போய் அருங்கான மரத்தின் நிழல் கல்லணை மேல் கண்துயில கற்றனையோ காகுத்தா கரிய கோவே அப்படின்னு. இங்கே நன்னா அரண்மனையில் சுகமான மெத்தையில் தூங்கிட்டு இருந்த, இப்போ அங்கே போய் எப்படி அந்த கரடுமுரடான காட்டில் போய் இருக்க போறியோ, சுகுமாரமான உன்னுடைய திருவடிகள் அது எப்படி அந்த காட்டை நோக்கி நடந்து அந்த காட்டில் இருக்க கரடுமுரடான கல்லும் முள்ளும் இருக்கிற அந்த பாதையை எப்படி நடக்குமோ என்று பாரிக்கிறார். இது அவருடைய பிரிவாற்றாமை. குலசேகர ஆழ்வாருக்கு அடுத்தது எடுத்துட்டாக்க பெரியாழ்வார் அவர் எப்படி பிரிவினை அனுபவிக்கிறார் அப்படின்னா, அவர் என்னவோ யசோதா பாவத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜையும் கண்ணனோட ஒவ்வொரு ஸ்டேஜையும் நன்னா அனுபவிச்சுட்டே வரார். கண்ணன் பிறந்ததுலேருந்து தளரடைட்டு நடக்கிறது, செங்கீரை ஆடுறது, அவனை அம்மா முன்ன துயிலடாயன்னு கூப்பிடுறது, அவனுக்கு நீராட்டுறது, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே வரவர் இப்போ எம்பெருமான் கண்ணன் பசுமேய்க்கிற ஸ்டேஜுக்கு போகிற அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு.
அஞ்சன வண்ணனை ஆயர் கோலக் கொழுந்தினை மஞ்சனமாட்டி மனைகள் தோறும் தெரியாமை கஞ்சனை காய்ந்த கடலடி நோவக் கன்றின் பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே அப்படின்னு கதறுகிறார். அதாவது என்ன சொல்கிறார், நீ இங்கே இருந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருக்கலாம், நன்மணி மேகலை நங்கை மாரோடு நாடரும் பொன்மணி மேனி புழுதியாடி தெரியாமே கண்மணி நின்னதர் காணதரடை கன்றின் பின் என்மணி வண்ணனை போக்கினேன் எல்லே பாவமே அப்படின்னு ஒன்று மிடறெழுத்தோட வெண்ணெய் மிழங்கி போய் படிடு பல செய்து இப்பாடி எங்கும் தெரியாமே கடிறு பல திரி காணதரடை கண்பின் பின் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமேன்னு அவர் என்ன சொல்கிறார், நீ பாட்டுக்கு இங்கே ஆயப்பாடியில் இருந்திருக்கலாம், வெண்ணெயை சாப்பிட்ருக்கலாம், ஊரெல்லாம் ஏதாவது வம்பு பிடிச்சிட்டு வருவ, நல்லா பெண்களோட விளையாடுவ, ஏதாவது வம்பு பிடிச்சிட்டு வந்து அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட்டுட்டு உன்னை போய் அந்த கன்றின் பின் போக்கினேன், இந்த கன்றுகளுக்கு பின்னாடி அனுப்பினேனே, இது எல்லே பாவமே, இது என்ன கஷ்டம் எப்படி வந்துடுத்து எனக்கு, உன்கிட்டேருந்து இப்படி பிரிஞ்சிருக்கணுமே. எம்பெருமான் கண்ணன் என்னவோ காத்தால போயிட்டு ராத்திரி வரப்போகிறான், ஆனால் அந்த பிரிவை கூட பெரியாழ்வார் அவரால் தாங்க முடியல, அவர் யசோதையாக இருக்கும்போது. இது பெரியாழ்வாருடைய பிரிவாற்றாமை. இதுக்கு அடுத்தது ஆண்டாள். ஆண்டாள் சொல்லணும்னா கேட்கவே வேண்டாம். ஆண்டாள் நாச்சியார் திருமொழி பல பாசுரங்கள்லேயும் நம்ம கண்ணில் தண்ணி வரும், அந்த அளவுக்கு பிரிவாற்றாமையில் மூழ்கியிருக்கா. இதில் அடியே நீங்கள் எடுத்துட்ட ஒரே ஒரு பாசுரம் என்னன்னாக்கா, மற்றிருந்தீர்கட்கரியலாகா அப்படிங்கிறதுல பெற்றிருந்தாளை ஒழியவே போய் பேர்த்தொரு தாயில் வளர்ந்த நம்பி மற்புறந்தாமற் களமடைந்த மதுரைப்புறத்தென்னை உய்த்திடுமின் அப்படின்னு ஆண்டாள் என்ன சொல்கிறா, என்னை கொண்டு போய், அவளுக்கு சக்தியே இல்லை, ஏன்னா அவள் அவ்வளோ பிரிஞ்சிருக்கிறதுனால அவள் பலஹீனையாக ஆயிடுறா. இந்த மாதிரி பலஹீனையாக ஆயிடுறதுனால அவளால் எழுந்து போய் கூட கண்ணன் இருக்கிற இந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாது. தன் சுற்றி இருக்கிறவளை கூட்ட என்ன அங்கே கொண்டு போய் விட்டுடுங்கோ, எந்தெந்த இடத்துக்கு விட்டுடுங்கோ, மதுரை புறத்தென்னை உய்த்திடுமின் ஆய்ப்பாடிக்கே என்னை உய்த்திடுமின் பத்த விலோச்சனத்து உய்த்திடுமின் என்று புலம்புறா. அதுக்கு மேலே இதுக்கு அடுத்ததுலேயும் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புளிப்பெய்தார் போல் புறனின் அழகு பேசாதே பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ண வாடை கொண்டு என்னை வாட்டம் தனியே வீசீரே. எம்பெருமானுடைய அந்த பீதக வண்ண வாடை, அவனுடைய மஞ்சள் நிற ஆடை, அதை வந்து என் மேலே வீசுங்கோ, குளிர முகத்து தடவீரே அப்படின்ட்டு எல்லாம் பாரிக்கிறா. இது ஆண்டாளுடைய பிரிவாற்றாமை. ஆண்டாளுக்கு அடுத்தது இப்போ திருப்பானாழ்வார் எடுத்துட்டோன்னா அவர் பிரிவாற்றாமையில் பாசுரம் அருளி செய்யவில்லை. ஏன்னா அவர் ரங்கநாதனை கண்டவுடனே தான் அவர் அமரநாதன் அருளி செய்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்னைக்கு இந்த அரங்கனை காண்போமோ அப்படின்னு பாரித்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதை எடுத்துக்கலாம். அடுத்தது கடைசியாக திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் எடுத்துட்டோன்னா சொல்லவே வேண்டாம். அவர் எப்படி ஆண்டாள் மதுரைப்புறத்தென்னை உய்த்திடுமின் ஆய்ப்பாடிக்கே உய்த்திடுமின்லாம் பாடினாலும் அது மாதிரி இவரும் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் அப்படின்னு அருளை செய்திருக்கார். ஆனால் திருமங்கை ஆழ்வார்ங்கிறதுனால அவருடைய பிறந்த திவ்ய தேசமான திருவாலி எப்படி நம்மாழ்வார் தூது விட்டாரோ அந்த மாதிரி இவரும் தூதெல்லாம் விட்டிருக்கார். திருவாலிக்கு வண்டை தூது விட்டார். அந்த வண்டை எப்படி யாருக்கு தூது விட்டார் அப்படின்னா, தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதே பூவிரிய மதனுகரும் பொறிவரிய சிறுவண்டே தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாளி ஏவரி வெஞ்சலையானுக்கு என் நிலைமை உரையாயே அப்படின்னு திருவாலியில் இருக்கும் ஏவரி வெஞ்சலையான் எம்பெருமான் ராமனை நோக்கி வண்டை தூது விடுறார். என்ன தூது விடுறார்? ஏன்னா பெருமாள் தானே சரணாகத வத்சலன். அந்த சரணாகத வத்சலன் அடியார்களை நழுவ விடாதவன். அவனுக்கு ஏவரி வெஞ்சலையானுக்கு என் நிலைமை உரையாயே, என்னுடைய நிலைமையை நீ போய் சொல்லு வண்டே என்று தூது விடுகிறார். இது திருமங்கை ஆழ்வாருடைய பிரிவாற்றாமை. இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாமும் எம்பெருமானை நோக்கி எப்பொழுதும் அவனோடு சேர்ந்தே இருக்க வேண்டும் என்ற பாரிப்பு நமக்கும் இருக்க வேண்டும். இந்த பிரிவு அப்படிங்கிறது நமக்கு இருக்கே, அது நமக்கும் ஆற்ற முடியாதபடி இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த நிலையை எம்பெருமான் நமக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறோம். ஆழ்வார் எம்பெருமானால் ஜீய திருவடிகளே சரணம்.